ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜேகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், எஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம இன்றைக்கும் ஒரு சாய் ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கும் அந்த சாய் ஷாப் பற்றி பார்க்க போகிறோம்னா, கண்டினியூவாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம ஃபுல்லாக வந்து டீ ஓரியன்ட் செக்மெண்ட் ரீட்டைல் பிஸ்னஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு வரோம். ஏன் இதை கேப்சர் பண்ணுறோன்னா, இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய பேர் பிலீவ் பண்ணுறது ஒரு நல்ல ரிட்டர்ன் லோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய பிஸ்னஸில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிஸ்னஸ்ங்க. அதனால தான் நம்ம இதை ப்ராடக்ட் பண்ணுறோம். தயவுசெய்து முன்னாடி வீடியோ யார் யார் பார்க்கலையோ அவங்கெல்லாம் தயவுசெய்து போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோக்கு அப்புறம் இதை ஜட்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் தான் சர்ச் பண்ணுறோம். அந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட இன்புட்ஸ் எதாவது இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட இன்புட்ஸ் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை பற்றி பேசுவோம். ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி ஒரு புது பிராண்டை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வி சாயா. ஸோ வி சாயா இப்போ நம்ம நார்மலாக வந்து டீ டைம் பார்த்தோம், டீ ஹவுஸ் பார்த்தோம், நிறைய பார்த்துருக்கோம். அதோட லிங்க்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இவந்தும் அதெல்லாம் விட இவங்க எந்த அளவுக்கு பெஸ்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டில் காம்படேட்டிவ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பெட்டராக கொடுங்க, ஒன்றுக்கு ஒன்று எப்பவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கணும். அப்படி தான் வந்து கன்சியூமர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நமக்கு பேசிக் அவுட்புட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கடை போடுறது ரொம்ப ஈஸிப்பா. பட் ஆனால் அதில் வந்து நல்லா வேணும், எனக்கு கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் எடுக்கணும். பட் ஆனால் ப்ராடக்ட் சேமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எப்பயுமே ஒரு பார்ட், தனியாக இருக்கிற பார்ட். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அதுக்கான உழைப்பு தேவை. ரெண்டாவது அதுக்கான ப்ராடக்ட் தேவை. உங்கள் ப்ராடக்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, யூனிக்காக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ இவங்களோட பேரை நான் முக்கியமாக இவங்க ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ரீச் ஆயான்னா, இவங்களோட நேம்லேயே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களோட க்ரோர் ப்ராடக்ட், கீ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தந்தூரி டீ. எஸ், தந்தூரி டீ தான் இங்கே ஹைலைட்டு. ஏன்னா வந்து இது நம்ம மற்ற காம்படிட்டருக்கு எப்பயுமே கிடையாது. ஏன்னா மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி தெரியும், அவங்களோட இது கிடையாது. ரெண்டாவது லுக் அண்ட் ஃபீல் நீங்கள் பார்க்கும்போது இது லுக்கும் ஃபீலும் ஓரளவுக்கு வந்து கிளாஸாக மாசாக தான் இருக்குது. காம்படேட் கொடுக்குற அளவுக்கு மற்ற காம்படிஷனோட நல்லா தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட், ஃப்ரான்ச்சைசி காஸ்ட் ஜஸ்ட் 3.5 lakhs தாங்க. அதுதான் இதில் கீ ஹைலைட். ஒரு 3,50,000 உங்களுக்கு பெஸ்ட் பிஸ்னஸ் அவங்க கொடுக்கணும், வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டில் கொடுக்கணும்னா இப்படி தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த காசுக்கு இந்த பிஸ்னஸ் வர்த்ன்ற மாதிரி தெரியுது. டு பி ஓப்பன், இதை நீங்கள் மற்ற கம்பேரிட்டிவ்லி மற்ற எது எடுத்தாலும் ஒரு 5 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போயாச்சு. இவங்க ஸ்டார்ட் அப்ன்றதுனால இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் கம்மியாக இருக்குது. பட் இது வந்து அதுக்குன்னு ப்ராடக்ட் கம்மியாக இல்லைங்க. இவங்களுடைய யூனிக் ப்ராடக்ட்ன்றது தான் இங்கே கீ ஃபேக்டர். ஏன்னா கீ ஃபேக்டர் அண்ட் ப்ரைஸிங் இஸ் த கில்லர் திங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவங்களோட மெனு அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க மெனுவில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து தந்தூரி டீ. எஸ், தந்தூரி டீன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி எலாபரேட் பண்ணிட்டேன். அதோட வியூஸ் நான் பிக்சர்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதோட ப்ரைஸ் பாயிண்ட் பாருங்கள், 15 ரூபா. இன்றைக்கி நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டீ, உங்கள் டீ டைமோட சக்ஸஸ் ஸ்டோரி என்னென்னா 10 ரூபா டீ அப்படின்னும் போது 15 ரூபா. சார் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா, how they made is matter. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தரமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குன்னா கன்சியூமர் பே பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது 15 ரூபாய்க்கு தந்தூரி டீன்றது நல்ல லோ காஸ்ட் மாடலுங்க. கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட் பாருங்கள், மசாலா டீன்றது நார்மல் டீ 12 ரூபா, ரெகுலர் டீ 10 ரூபா. காம்படிஷன் இஸ் தேர். அங்கேயும் உங்க இதை கொடுக்குறாங்க, இங்கேயும் கொடுக்குறாங்க. இது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபில்டர் காஃபி 20 ரூபா. அந்த குவாலிட்டி அதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக அந்த சார்ஜ் வச்சு தான் ஆகணும். அதே மாதிரி அவங்க இந்த மட்டும் பண்ணல, வெறும் வந்து காம்படிட் கொடுக்குற மாதிரி வெறும் ஹாட் பெவரேஜ் மட்டும் தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவங்களோட சார்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சார்ட் ஐட்டம்ஸ் பாருங்க, தந்தூரி டீ நான் சொன்ன மாதிரி இருக்குது, ஃபில்டர் காஃபி இருக்குது, மேகி இருக்குது. ஏன் மேகி அப்படின்னா இன்னைக்கு ஸ்நாக்ஸ்ன்றது ஒரு ஓரியன்டாக ஆயிடுச்சு. மேகின்றது ஒரு ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல்லேருந்து பசங்களை கூப்பிட்டு வர அம்மா அப்பாவாக இருக்கட்டும், ஒரு காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், இவங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி கொண்டு வரணும்னா அது மேகியால் தான் முடியும். செகண்ட் நீங்களே பார்க்கலாம், பிரெட் ஆம்லேட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ரைஸ், இதுவும் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான். அண்ட் சாண்ட்விச், இந்த சாண்ட்விச்சும் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஒரு மிடில் லெவல்லேருந்து ஒரு ஹை கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் லுக் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இது கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம எப்பயுமே எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், நம்ம ஊர் சம்சா அண்ட் அதர் வெரைட்டிஸ். இது நீங்கள் தாராளமாக அவங்ககிட்டே போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஒன்று ப்ராடக்ட்டும் இதில் போட்டுக்கலாம். இதை தான் போடணும்னு அவசியம் கிடையாது. செகண்ட், இவங்க சொல்ல ஹெல்த்தி ஜூஸ் இங்கே தான் நீங்கள் லுக் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு கஸ்டமர் மட்டும் எந்த டீ கடைக்கும் வர மாட்டாங்க. தே வில் கேதர் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கடைக்கு வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கடைக்கு வரீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேஷன் யாராவது ஒரு பேராக தான் வருவாங்க. ஆனால் அந்த 2 பேரில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஒருத்தர் காஃபி பீரியடாக இருக்கலாம், ஒருத்தர் டீ பீரியடாக இருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2த்துக்குமே தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் ஜூஸ் லவர்ஸ். ஏன்னா நான் டயட் மெயின்டைன் பண்ணுறேன், நான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபிட்னஸ் பார்க்குறேன் அப்படின்ற ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்னுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இதை தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான அட்ராக்ட் பண்ணுறது தான் இதை நம்ம வச்சுருக்கோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் ஜூஸ் இதெல்லாம் வந்து இந்த மோஜிட்டோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கான்செப்ட். இதுவும் கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. மேஜர் க்ரௌட் வில் பி உங்களுக்கு இந்த ஜூஸ் ஐட்டமில் வந்து நிற்கும். ரெண்டாவது இந்த காஃபி டீயில் வந்து நிற்குங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப யூனிக். இதெல்லாம் உங்களுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல மார்ஜினே இருக்கும். ஏன்னா வந்து கம்பேரிட்டிவ் ஒரு மேகியில் நீங்கள் எவ்வளோ மார்ஜின் வைக்கலான்றது உங்களுக்கே
தெரியும். அதெல்லாம் நல்ல ப்ராஃபிட்டபுளாக அவங்களே பண்ணுவாங்க. பெரிய வந்து இதில் செலவு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அழகாக நீட்டாக வெல்லன் ப்ராடக்ட் வச்சுட்டாங்க. எது போகணுமோ அதை மட்டும் போகிறாங்க. அதே மாதிரி லுக் அண்ட் ஃபீல் பிரம்மாண்டமாக ஒரு புக்கை கொடுத்துட்றாங்க. இந்த லுக் இருக்கும்போது பீப்புள் வில் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் இட். ஏன்னா இங்கே வந்து இது வந்து ஒரு டே டு டே ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு நீட்னஸ் இருந்தாலே போதும். ஒரு நல்ல டீ கிடைக்கான நல்ல பிஸ்னஸ் சோர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரான்ச்சைசி காஸ்ட், எஸ் நான் சொன்ன மாதிரி அவங்க வெப்சைட்டில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் யுவர் ஓன் டீ பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைசி அட் just 3.5 lakhs. இதுதாங்க ஹைலைட்டு. அவங்க போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிகிட்டு இருந்த தந்தூரி டீ, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். ஏன்னா வந்து இதுதான் இன்னைக்கு பிஸ்னஸ் சோர்ஸாகவே இருக்குது. ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தூரி டீ அப்படின்றது வந்து இன்னைக்கு நீங்கள் நேற்று பார்க்குற மாதிரி கிடையாது. இட்ஸ் அ வேர்ல்டு கிளாஸ் திங். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீயை நார்மலாக பல டைமும் சாப்பிட்றாங்க. ஆனால் பீப்புள் வந்து எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ண முடியும்னு தான் பார்க்குறாங்க. ஒரு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் வந்து உங்கள் நேமு, இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் தான் பேசிக். இதெல்லாம் சப்மிட் பண்ணலாம். ஆர் டேரெக்டாக நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணால் தே வில் கைட் யூ. செகண்ட் வந்து பார்த்தீங்க இம்பார்ட்டன்ட் ஃப்ரான்ச்சைஸிக்கு என்ன தேவை அப்படின்னா அப்ராக்சிமேட்லி நம்ம எப்பவுமே பேசுகிற மாதிரி தான் 80 100 ஸ்கொயர் ஃபீட் இடம். ஸோ இந்த 80 100 ஸ்கொயர் ஃபீட் இடம்ன்றது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு சின்ன இடம் இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். பெரிய டிஃபிகல்ட் பார்ட் கிடையாது. எந்த ஷாப்பில் வேணால் நீங்கள் முன்னாடி வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது பெரிய டிஃபிகல்ட் இல்லை. ஏன்னா அவங்க நிறைய கேஸ் மாடல் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காசு சொன்ன மாதிரி 3.5 lakhs தான் சொல்கிறாங்க. இவங்க எக்ஸ்பென்ஷன் அதெல்லாம் சொல்கிறாங்க. பே பேக் 6 to 8 monthsன்றாங்க. எனி பிஸ்னஸ் 6 months ஆகும். ஆனால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தே ஆர் கேரண்ட்லி சேயிங் ஃபர்ஸ்ட் 1 month ஆன்வர்ட்ஸ் அப்படின்றாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் ஆன் த பார்ட். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் திங்க் இந்த பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து உங்கள் இடம் பொருள் ஏவல் பொறுத்த இருக்குது. கரெக்டான இடத்துல கரெக்டான லொக்கேஷனில் நீங்கள் பிஸ்னஸ் கரெக்டாக அமைஞ்சால் மட்டும்தான், உங்களோட செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் யூ வில் கெட் இட். ஸோ இது எப்படி இருந்தாலும் என்னோட கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 months ஆகுங்க. ஸோ இந்த பார்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் மச். ஏன்னா இது கண்டிப்பாக டூவபிள் பட் நாட் ஆல் தி பேசஸ். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ஃப்ரான்ச்சைஸியோட டேட்டா போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏன் இவங்களை சூஸ் பண்ணணுன்றதுக்கான டீட்டெயில் போட்டிருக்காங்க. சிம்பிளாக சொன்னால் இவங்க சென்னை பேஸ்ட் பிராண்டு, அதை அவங்க சொல்ல வராங்க. இதெல்லாமே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இதில் இன்னும் ஹைலைட் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் சொல்கிறாங்க பாருங்கன்னா, இது 40 to 80%. நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா. ஏன்னா ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாண்ட்விச்சில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும், டீயில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும், காஃபியில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். தேர்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் யுவர் ஓன் லொக்கேஷன். அதாவது எந்த லொக்கேஷன் வேணுமா ஸ்டாஃப் ட்ரைனிங் தரேன் சொல்கிறாங்க. இதுக்கு சம் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு செஃப் வருவாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு சம்டைம் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ அது விட்டுருங்க. பட் ஆனால் இது ரெண்டும் வந்து ஓகே. தேர்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொன்ன மாதிரி எபிலிட்டி டு இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் நார்மல். அவங்களோட என்ன பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம், எப்படி பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறத டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் இந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இஃப் யூ நாட் சீன், முன்னாடி நீங்கள் வந்து ஒரு தந்தூரி சாய் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கணும்னா ப்ளீஸ் கோ அண்ட் அரௌண்ட். இவங்க பிளேஸ்க்கு போய் பாருங்கள், எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட தாங்க மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்ட் ஆக முடியும். ஏன்னா வந்து டீ கடை எல்லாருமே போடுவாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் போடுவீங்கன்னு தான் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். ஸோ இதை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ஃப்ரான்ச்சைசி சப்போர்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் தருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது பேசிக் சப்போர்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அவுட்லைன் ப்ராசஸ், ஆப்ரேஷன் சப்போர்ட், இதெல்லாம் பேசிக்ஸ் தாங்க. இது நார்மல் எல்லாருமே கொடுக்குறது தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஈவன் வந்து அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, லான்ச் ஆஃப் த ஸ்டோர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டை அப் நியர்பைல ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுவாங்க. ஒரு கெட் டுகெதர் ஆக்டிவிட்டி, ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி ஆக்டிவிட்டினா இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் எதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு கடை ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது 4 பேருக்கு தெரியும். அப்படி தெரியணும்ல அப்படின்னா அந்த கடை இருக்கிறதே வேஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்பயுமே பண்ணணும். இது வந்து ஒரு ஆப்ரேஷன் சப்போர்ட்டாக அவங்க பண்ணுறாங்கன்னா வெல் குட். ஆனால் ஒரு 3.5 lakhs இவ்வளோ பண்ணுறாங்கன்னா இட்ஸ் குட்ங்க. ஏன்னா கம்பேர்ட் டு அதர் பிராண்ட் ஒரு நேம் கிரியேட் ஆனதுனால தி இன்க்ரீஸ் த ப்ரைஸ். பட் இவங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ணதான் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. பட் டசன்ட் மேட்டர். நீங்கள் ரெண்டுமே எடுங்க, 2 வீடியோஸும் பாருங்கள். ஐ வில் கிவ் யூ லிங்க். என்னோட பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸை பாருங்கள். உங்களுக்கு எது கம்பேரிட்டிவ்லி குட்டாக தெரியுதோ கண்டிப்பாக அதை எடுங்க. ஏன்னா வந்து இது நோ கம்பல்ஷன், நோ ஃபோர்சிங். ஏன்னா வந்து உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட், ஹார்ட் ஏர்ன் மணியை நீங்கள் போட போகிறீங்க, உங்களோட எஃபர்ட்டை போட போகிறீங்க. எங்களோட வேலை உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், என்னென்ன அவைலபிலிட்டி மார்க்கெட்டில் இருக்குன்றத ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்மிட்டர் தான். நாங்கள் உங்களை டிரான்ஸ்லேட் தான் பண்ணுறோம். இது இங்கேருந்து இங்கே இருக்குன்றது மட்டும் சொல்கிறோம். நீங்கள் வந்து அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்டாக இருக்குமான்னு பாருங்கள். தென் கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மெசேஜ் தேவைப்படலாம். உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்லைனா கூட தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் நம்மளை ரீச் பண்ண, காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. கோயிங் ஃபார்வர்ட் நாங்கள் எங்களுடைய ரீச்சபிள் மெயில் ஐடியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது கிளியரிட்டி, ஏதாவது சப்போர்ட் வேணும்னா தாராளமாக அதுக்கு மெயில் பண்ணுங்கள். எங்கள் டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட் வில் ரீச் யூ. ஏன்னா வந்து காலிங்கில் நாங்கள் சப்போர்ட் எடுக்கிறது இல்லை, அதனால தான் மெயிலில் கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன கோயில் இருந்தாலும் மெயிலில் கொடுங்க. டெஃபினட்டாக வந்து மெயில் ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.